அன்பார்ந்த உறவினர்களுக்கும் தேச பக்தர்களுக்கும் புலிப்படை தளபதிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு மாலை மதுரையில் இருக்கக்கூடிய விசால்டி மாலில் பெண்களுக்கான சாராய விடுதி என்று சொல்லக்கூடிய பப் திறப்ப இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு புதன்கிழமை தோறும் இலவச மது வழங்கப்படுவதாக விளம்பரம் செய்திருந்தார்கள் அதன் உரிமையாளர்கள். இந்த தகவல் கேட்டு ஒவ்வொரு தேசபக்தனுமே கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் உண்மையான தேசபக்தனாக ஐயா தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வழியிலே தர்மத்திற்கு எதிராக இருப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருக்க வேண்டும் என்கின்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய பார்வர்ட் கட்சியின் நிறுவன தலைவர் புலிபெரித்த செங்கொடி நாயகன் புலிக்கொடி வேந்தன் அண்ணன் கேசி திருமாரஞ்சி அவர்கள் இந்த மதுரை மீனாட்சி ஆளுகின்ற இந்த மண்ணிலே பெண்களுக்கான கலாச்சார சீரழிவை ஒருபோதும் எங்களால் அனுமதிக்க முடியாது, இதை உடனே தடுத்து நிறுத்து, இல்லையேல் என்னுடைய புலிப்படை தளபதிகள் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி தடித்து நிறுத்துவார்கள் என்கின்ற எச்சரிக்கையை பதிவு செய்தார்கள். மதுரை மாநகர் முழுவதும் நேற்று இரவு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது காவல்துறை செவிகளை சென்றடைந்து காவல்துறை அதிகாரிகள் விசால்டி மாலில் இருக்கக்கூடிய அந்த பப்பின் உரிமையாளரை கூப்பிட்டு இதுபோன்று இனி நடந்து கொள்ளக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் கலாச்சார பண்பாடை சீரழிக்கும் விதமாகவும் நீங்கள் நடந்து கொண்டால் சட்டத்தின்பால் கடுமையாக தண்டிக்கப்படும், உங்களை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தை அடித்து நொறுக்கும் போராட்டத்தை தென்னிந்திய பார்வர்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அவர்களிடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளுகிறோம், நீங்கள் உடனடியாக பாரை இழுத்து மூடுங்கள் என்ற கோரிக்கை வைத்து காவல்துறை அவர்களிடத்தில் எழுதி வாங்கியிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நியாயத்திற்காக எப்பொழுதெல்லாம் நாம் குரல் கொடுத்தாலும் அப்பொழுது நீதியை நிலைநாட்டுவதற்கு தென்னிந்திய பார்வர்ட் களத்தில் நிற்கிறது. தென்னிந்திய பார்வர்டின் வலிமை காவல்துறைக்கும் தொழிலதிபர்களுக்கும் விசால்டி மால் போன்ற கயவர்களுக்கும் புரிந்திருக்கிறது. எங்களுடைய சிங்க குரலுக்கு சொந்தக்காரர் புலிபொழித்த செங்கொடி நாயகன் புலிக்கொடி வேந்தன் அண்ணன் கேசி திருமாரஞ்சி அவர்களின் தலைமையேற்போம், நீதி காப்போம். வாருங்கள் உறவுகளே, ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். அநீதிக்கு எதிராக என்றும் தேசப்பணியில் தென்னிந்திய பார்வர்ட். நான் என்றும் உங்களில் ஒருவன், உங்களோடு ஒருவன். பூவை மா ஜெயக்குமார் தேவர், மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர்.